எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க பூட் ஸ்டார்ட்ல. ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்க வெப்சைட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் இதோட கண்டினியூ தான் இது வந்து சேர்ந்து போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக இதை பாருங்கள். ஸோ அபவுட்டை கிளிக் பண்ணுறேன். இது வந்து அபவுட் செக்ஷனுக்கு போகுது. இதுக்கும் நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சீரியஸில் போட்ட வீடியோஸ். நெக்ஸ்ட் அந்த கமெண்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அபவுட்டுக்கு பதிலாக நான் வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கமெண்ட் வந்து போட்டிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. அதாவது புரியலை, சப்போஸ் இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக அப்பப்போ கமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். நெக்ஸ்ட் நம்ம வழக்கம் போல் செக்ஷனாக பிரிக்கலாம். இது ஒரு செக்ஷனாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இதோட ஐடி வந்து நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் நேமாக வச்சுக்கிறேன். ஸோ நம்ம போன செக்ஷன் பண்ண மாதிரி அதே தான் நான் இதில் வந்து ஃபுல்லாகவே செக்ஷன் வச்சே தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஹெட்டிங் எழுதுறேன். ஸோ H1 டேக்கில் போயிட்டு மை ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி கீழே கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மை ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இதை சென்டராக கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக பூட் ஸ்டார்ட்டில் டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சென்டரில் போயிடும். ஸோ ரைட்டில் போகணும்னா டெக்ஸ்ட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரைட்டில் போகும், லெஃப்ட்னா லெஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தோன்னே அழகாக எனக்கு வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. ஸோ பூட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ன்னு தான் இருக்கும். ரோ காலம் அப்படியே தான் வரும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் எதுவும் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியலனா டக்குன்னு பூட் ஸ்டார்ட் வெப்சைட்டில் போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் பிரிக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். எதுக்காக இந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த பூட் ஸ்டார்ட் வெப்சைட்டில் போகிறேன். பூட் ஸ்டார்ட்டில் போயிட்டு இதில் இல்லை, அந்த லே அவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறது நம்ம அந்த என்ன சொல்ல பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டெய்னர் வந்து எல்லா டிவைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டெய்னர் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் போடுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிடும். அதே இது கண்டெய்னர்னா 2 சைடு கொஞ்சம் கேப் போட்டிருக்கும். ஸோ பூட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 காலமாக பிரிச்சிருப்பாங்க. நம்மளோட பேஜை வந்து 12 காலமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கண்டெய்னர் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் கொண்டு வரதுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ரோ பிரிச்சிருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக உள்ள ரோ. இது வந்து ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மவுஸில் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டேன். இப்போது ரோ இருக்குது. நான் வந்து 2 காலமாக பிரிக்க போகிறேன். ஸோ 12 காலம் இருக்குது பூட் ஸ்டார்ட்டை பொறுத்தவரை. ஒரு ரோவில் நீங்கள் 12 காலம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 6 பிரிக்க போகிறேன். 2 காலமாக பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு டிவிஷன் போட்டு கால் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்குது கிளாஸ் நேம் கால் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது 6, செகண்ட் இது 6, டோட்டல் நம்மளுக்கு 12 காலம் வந்துருச்சு. இப்போது காலம் வந்து நம்ம வந்து லார்ஜ் டிவைஸ் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் டிவைஸில் 6 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த காலமுக்கும் 6, அப்போ 6 + 6 12 காலம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி இது வந்து ரோ. இதில் நான் 2 பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று 6, இந்த சைடு உள்ளது 6. கொஞ்சம் லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா அந்த கண்டெய்னர் அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒட்டியே வந்திருக்கும். ஸோ மற்ற டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, மீடியம் ஸ்மால், அது எல்லாமே காலம் வந்து 12 மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து காலம் 6 இருக்கு. அதே இது நான் லார்ஜர் டிவைஸை கொஞ்சம் கம்மி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபுல் காலமும் எடுத்துக்கணும். ஒரே லைனில் வந்து எனக்கு வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ அது வந்து நான் வந்து இன்னும் டைப் பண்ணி காமிக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறதுக்காக லேபிள் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் HTML அப்படின்னு போடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு கேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த 6 காலம்குள்ளேயும் அது வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த காலமில் போய் நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 6வது காலம், அதாவது 7வது காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அந்த சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது மிச்சம் 12 காலம் வரைக்கும் உட்காந்துருக்குது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி புரியும். அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி புரியும். இப்போது நான் அந்த ரோக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்றேன். பேடிங் வந்து விட்றேன். பேடிங் வந்து லார்ஜ் டிவைஸில் 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்ற டிவைஸ் எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் கீழே வந்து லார்ஜ் டிவைஸில் 3 இருக்கணும், மற்ற டிவைஸில் 0. இதே கான்செப்ட் தான் நான் வந்து இங்கே காலம் பிரிச்சிருக்கேன். அங்கே வந்து நான் வந்து பேடிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். வேற ஒன்றுமே இல்லை, அதே தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேடிங்கும் மார்ஜினும் கொஞ்சம் அக்வயர் ஆகுது. இப்போ பாருங்கள், ஸ்மாலர் டிவைஸ் கொண்டு வந்தோடனே எனக்கு வந்து ஒரே ரோவில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். காலம் வந்து 6 6ன்னு இருக்கிறது நான் சுருக்கும் போது 12ஆ மாறிடுது. அதாவது 12னா ஒரே லைனில் வந்து 12 காலத்துலேயும் அந்த வந்து ஆக்குப்பை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்ரஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் போய் ப்ராக்ரஸ்ன்னு அடிச்சேன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கும். ஸோ நான் இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிற கோடை எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த லேபிளுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா உள்ளது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 25% இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் வந்து அந்த ரேஞ்சை வந்து காமிக்குது. ஸோ 25% இது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். 92 அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு வெளியில் உள்ளது மாறாது, அந்த உள்ள டெக்ஸ்ட் மட்டும் மாறும். இப்போ 92ன்னு மாறிடுச்சு. ஸோ அதை உள்ளதையும் அந்த கலர் வந்து மாற்றோம்னா ஸோ 92% வித்து வந்து எனக்கு ஆக்குப்பை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100ல் அது 92% வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ இதே தான் அப்படியே காப்பி பண்ணி இந்த லேபிளுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு 85% அப்படின்னு சொல்லி சும்மா நானாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 85ன்னு போட்டேன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், 6 6ன்னு பிரிஞ்சிருக்கு. இப்போ நான் அதை லார்ஜ் டிவைஸ்லேருந்து கம்மி பண்ணும்போது 12 காலமாக மாறிடுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம இன்னும் 2 ரோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணி 2 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கேப் விட்டு இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணி. இப்போது நம்மளுக்கு 3 ரோ வந்து கிடச்சிச்சு. பாருங்கள், 3 ரோ அழகாக வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளதை வந்து மாற்றி கிடப்பேன். ஸோ HTML CSS அப்படி இப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற போகிறேன். என்னோட இதுக்காக சும்மா என்ன சொல்ல, ஒரு கான்செப்டுக்காக வச்சுக்கோங்களேன், சும்மா நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் 80% அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வித் வந்து 80, சேம் 80 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து என்ன ஸ்கில் போடலாம், பூட்ஸ்ட்ராப் போடலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி போடுறேன். பூட்ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ போடலாம், வித்து ஒரு 90 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். 90% அப்படின்னு சொல்லி போட்டேன். நெக்ஸ்ட் என்ன போடலாம்னா அடோப் XD போடலாம். ஸோ அடோப் XD அப்படின்னு சொல்லி போடுறேன். இதோட வித் ரேஞ்ச் வந்து நான் வந்து ஒரு 88 அப்படின்னு சொல்லி சும்மா வந்து போட்டிருக்கேன். ஸோ வெளியில் மாற்றுற மாதிரி கரெக்டாக உள்ளே மாற்றிக்கோங்க. ஸோ அந்த வித்துன்னு இருக்க இடத்துல 88 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அண்டு லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன போடலாம், MySQL அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். MySQL அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 70% அப்படின்னு சொல்லி நான் சும்மா போட்டிருக்கேன். 75 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், லேபிள் எல்லாம் மாறிடுச்சு, அந்த ரேஞ்சும் எனக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைலிங் போகலாம். ஸோ அதை கொஞ்சம் சைஸு எல்லாமே பெருசாகலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் ஒவ்வொரு ரோக்கும். அதனால் இந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லேயே நான் வந்து கேப் விட்டுக்கிறேன். ஸோ பேடிங் டாப் லார்ஜ் டிவைஸில் வந்து 0வாக இருக்கணும். இப்போ எனக்கு 0வாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்மாலர் டிவைஸ்லையும் எனக்கு கேப் இல்லாமல் இருக்குது.
ஸோ மற்ற டிவைஸ் எல்லாத்துக்கும் எனக்கு கேப் ஒன்றா பேடிங் டாப் வந்து 3 அப்படின்னு கொடுத்தேன்னா கொஞ்சம் எனக்கு மேலேருந்து கொஞ்சம் 3 ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் எல்லா காலமுக்கும் போட போகிறேன். ஒவ்வொரு காலம் ஒவ்வொன்றுக்கும் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ரோவில் போட்டுறாதீங்க, கரெக்டாக அந்த காலம் அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே போய் போடுங்க. ஸோ இது வந்து ரோ, நான் வந்து இந்த காலம்குள்ளே போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் பேடிங் வந்து கொஞ்சம் 3 கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கேப் விட்டுருச்சு. ஆனால் லார்ஜர் டிவைஸில் வந்து ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். பாருங்கள், லார்ஜர் டிவைஸில் எப்பவும் போல் நம்ம சாதாரணமாக பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வேறு என்ன சேஞ்ச் பண்ணால் 2, 3 கொடுத்தா கூட சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டைலிங் பார்ட் போகலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட செக்ஷன் வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லினால ஸ்கில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு ஐடினால ஹேஷ் போட்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த இதை கால் பண்ணியிருக்கேன். ஸோ பேடிங் டாப் வந்து 5% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த ரோஸ் கலருக்கும் அந்த மை ஸ்கில்ஸும் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு கேப் வந்து தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கிரே கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ E5 அப்படின்னு சொல்லி ஹெக்ஸாடெசிமலில் போடுறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கிரே கலரில் அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்கில்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இந்த கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ ஸ்கில்ஸில் உள்ள அந்த கண்டெய்னர் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்கில்ஸுங்கிறது ஐடி, அதனால் ஹேஷ் போட்டிருக்கேன். கண்டெய்னருங்கிறது கிளாஸ், அதனால் டாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மார்ஜின் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து 6% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 6% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா மேலேருந்து எனக்கு கொஞ்சம் கேப் வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேப் வந்துருச்சு. அது மாதிரி கீழேயும் எனக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். சப்போஸ் ஒருவேளை அடுத்த நம்ம பண்ண போகிற இதில் வந்து கொஞ்சம் கேப் விடாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். மார்ஜின் பாட்டம் 6ன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலை, ஆனால் மார்ஜின் பாட்டம் வந்து 6 வந்து கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் கண்டெய்னர் வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேபிளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ லேபிள் அப்படிங்கிற கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஃபாண்ட் சைஸை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா கொஞ்சம் பெருசாயிரும். நார்மலாக 16 பிக்சலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 பிக்சலில் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கலரை மாற்றினா மாற்றிக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அதை வச்சு. ஸோ நான் வந்து சாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்ரஸ்ங்கிறது கிளாஸ் நேம்னால டாட் வச்சுருக்கேன், அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட ஹைட் வந்து நான் ஒரு 30 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா டிஃபால்ட்டாக பூட்ஸ்டாப்பில் வந்து அதுதான் ஹைட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இம்பார்ட்டன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுதான் ஒர்க் ஆகும், வேறு எதுவுமே மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பெருசாகிடுச்சு அண்ட் ஃபுல்லாக எல்லா டிவைஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக ஆக்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றுமே இல்லை. பூட்ஸ்டாப்னா சப்பை வெறும் இப்போ நீங்கள் சப்பே ஆகிட்டாடா அப்படின்பாங்க, அந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து தெரியும், ஒரு 3D எஃபெக்டில் தூக்கி காமிட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ ஆட் ஆகி நல்லா அழகாகவே தெரியுது. அது வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு பிளர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் நான் கொடுக்க போகிறேன் பாக்ஸ் ஷேடோ. ஸோ அதனால் மைனஸில் கொடுக்குறேன். -2 பிக்சல் ஹரிசாண்டல், -2 பிக்சல் வெர்டிக்கல், 5 பிக்சல் பிளரில் ஒயிட் கலரில் கொடுக்குறேன். அதாவது இந்த சைடு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு வெள்ளை கோடு வந்து டாப் சைடு லெஃப்டில் தெரியுது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் ஷேடோ. அதுக்கப்புறம் நம்ம கை சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதை ஹோவர் பண்ணும்போது ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மொக்கையாக ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோவை மட்டும் நான் மாற்ற போகிறேன் கலரை. ஹோவர் பண்ணும்போது கிரே வந்து ஒயிட்டாகவும் ஒயிட் வந்து கிரேயாகவும் மாற்றணும். பார்க்க வந்து லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. நான் எல்லா டிவைஸும் கொண்டு வரேன்.
நீங்கள் வந்து மீடியம் டிவைஸ்க்கும் வச்சு பாருங்கள். அந்த எல்ஜி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் மீடியம்ங்கிறதுக்காக எம்டி அப்படிங்கிற யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்கில்ஸுங்கிற டச் பண்ணும்போது நம்ம ஸ்கில் செக்ஷனுக்கு வந்து வரணும். ஸோ அதுக்காக அந்த ஐடி ஸ்கில்ஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணி அந்த 3வது லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஹேஷ் சிம்பிளோட போட்டுக்கிறேன். கீழே வந்து ஒரு அண்டர்லைன் வரும். அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஹோம் செக்ஷன், செகண்ட் போகிறேன் அபவுட் வந்து வந்துருச்சு, அண்ட் தேர்ட் ஒன்று போகிறேன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக வந்து தெரியுது. ஸோ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும்னு இருக்குது. ஸோ ப்ளீஸ்.